என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அதனால நமக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் தூக்கங்கள் இருந்தாலும் பரிசுத்தாவிய நம்மளோட இருக்கும்போது நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். இதை கூட நம்ம வேதத்தில் உங்களோட ஐக்கியம் யாருடையது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது உங்களோட ஐக்கியம் யாருடையது? யாருடைய இருக்கிறது உங்களோட ஐக்கியம்? உலக பிரகமா உலகத்து மேல இருக்கிறது அவங்க ஐக்கியம், இல்ல தேவன் மேல ஐக்கியம் இருக்கிறதா, இல்ல ஒரு பொருள் மேல ஐக்கியம் இருக்கிறதா, பணத்து மேல ஐக்கியம் இருக்கிறதா? யாரோட ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறது? உங்களுக்குன்னா உங்களுக்கு எனக்கு சேர்ந்ததா? ஹல்லேலூயா. இப்ப என்ன ஸ்திரீகள் கூட்டம் சொல்லி நம்ம ஓடுறதோ ஆனா ஜென்ஸால இருக்கிறதுனால எல்லாருக்கும் 2 பேருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி. ஹல்லேலூயா. அதாவது எல்லாருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி யாரு உங்களுக்கு உங்களோட ஐக்கியம் யாருடையது? நாம இப்போ கொஞ்சம் வசனம் ஒரு வசனம் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிச்சிடலாம். ரோமர் 8வது அதிகாரம் 31 இருந்து 39 வரை. யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்லவோ கன்னடால இல்ல நான் கன்னடால கூட வாசிச்சாலும் பரவாயில்லை. உங்களோட ஐக்கியம் யாருடையது? அதுக்கு முன்னாடி நம்ம ரோமர் 8:31 அவங்களுக்கு மை கூட யாரும் படிக்கிறவங்களுக்கு இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? குடுமா சகோதரிக்கு குடுமா இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்முடைய பட்சத்துல இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? பாருங்க, ஒரு கவர்மெண்ட் கேட்கணும். தேவன் நம் பட்சத்துல இருக்கும்போது நமக்கு விரோதமா எழுப்புறவன் யாரு? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றிலும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவருக்கு நீதிமான்களாக இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவருடைய தேவனை வலது பக்கத்துல இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்வதவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவருதான். நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க தெரியாம இருக்கலாம். ஆனா தத்தா புத்தான ஒரு குழந்தை பேசும்போது அவங்க தாய் தகப்பனை சந்தோஷப்படுறாரு. அது போல நம்மளுக்கு தெரியாம இருக்கும் போது கூட தேவன் என்ன பண்ண நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கிறப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பாருங்க, கிறிஸ்துவ நன்மை விட்டு நம்மளை பிரிக்கிறவர் யாரு? யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன தூஷித்தாலும் சரி, என்ன இந்த காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் என்று நம்மளை பிரிக்கிறவன் யார் இருக்கிறார்? ஒரு குளித்துக்கு நான் போகும்போது எங்க சொந்த ஊரு தான். என் வீட்டு பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போனேன். நான் ஜெபிக்கிறதுக்காக போகும்போது அங்கெல்லாம் ரெடிஸ் தான் இருப்பாங்க. நான் அந்த வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சுத்தம் அந்த வீட்டு சுத்தம் வந்துட்டாங்க ஜனங்க. இதுக்காக அடிக்கிறதுக்காக. தமிழ் எல்லாருக்கும் தெரியுமா? தமிழ் தெரியுமா? புரியுமா? தெரியாதா? ಗೊತ್ತಿಲ್ವಾ? ತಮಿಳ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನೋರು ಯಾರು? ತಮಿಳ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಒಬ್ಬರಿಗೆ. ಮತ್ತೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? நிறைய பேருக்கு தெரியாதா? சரி, கன்னடல சேர்த்தா. ஆனா எனக்கு கன்னட தெரியாது. ಸರಿ, ಅವು ನಾನು ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ನಮ್ಮ ಊರು, ನಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆ. ಆ ಮನೆ ಹತ್ರ ಒಂದು ಸಹೋದರಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರು. ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಮನೆ ಸುತ್ತಲೂ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ನಮ್ಮ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಮಕ್ಕಳು ರೌಡಿಗಳೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಸುತ್ತಲೂ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಆಚೆ ಬಂದ್ರಿ ನೋಡಿ, ನಮ್ಗೆ ಹಿಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ನಾನು ಕೂಡ ಬಂದವ್ರನ್ನೆಲ್ಲ ಹೊಡೆದಾಕ್ಬಿಟ್ರು. ನನ್ನ ನೀನೇನ್ ಇಲ್ಲಿ ಬಂದೆ, ಜಾತಿ ಮತ ಎಲ್ಲ ಮಾಡಿಸ್ತಾ ಇದೀಯಾ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದೆ. ನಾನು ಜಾತಿ ಮತ ಎಲ್ಲ ಚೇಂಜ್ ಮಾಡಕ್ ಬಂದಿಲ್ಲ. ನನಗೆ ದೇವರು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ರು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ನಿನ್ ಕೈಯಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೋ ಅದನ್ನ ನೀನ್ ಮಾಡ್ಕೊ.
ಅಂತ ಹೇಳಿದೆ. ಅವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ಕೂಡ ಬಂದವ್ರು ನಾನು ಏನ್ ಮಾಡ್ದೆ, ಕಳಿಸಿಬಿಟ್ಟು ನೀವು ಹೋಗ್ಬಿಡಿ, ಏನಕ್ಕಂದ್ರೆ ಹೊಡೆದಾಕ್ ಬಿಡ್ತಾನೆ, ನೀವು ಹೋಗ್ಬಿಡಿ ಅಂತ. ನಮ್ಮ ಅಣ್ಣ ಮಗನು ನನ್ನ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು, ಇಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಇದೆ, ಇಲ್ಲಿ ಬಂದು ನೀನೇನ್ ಮಾಡೋ, ಈ ಬುತ್ತಿ ಮಡ್ಕೋ, ನಾನು ಪ್ರಸಾದ ಕೊಡ್ತೀನಿ, ನೀನ್ ತಿನ್ನು ಅಂತ ಹೇಳಿದ. ಅವಾಗ ನಾನು ಹೇಳಿದೆ ನಡಿ ಹೋಗೋಣ. ಆದ್ರೆ ನನಗ ಮೋಹನ್ ಸಿಲಾಸರ್ ಹತ್ರ ನಾನು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಹೋಗುವಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನೀನ್ ಏನು ಅದು ಮಾಡಲ್ಲ, ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ನೀನ್ ಒಳಗೆ ಇರೋದು ಯಾರು, ದೇವರಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಹಸಿಯಲ್ಲಿ ಕಳಿಸಿದ್ರು ನಾನು. ಅದು ನನಗೆ ಯಾಕೋ ಬಂತು, ನಡಿ ಹೋಗೋಣ, ನೀನ್ ಕೊಡು ನಾನು ತಿಂತೀನಿ, ನೀನ್ ನಡಿ, ಇದು ವಿಭೂತಿ ಮಾಡ್ಕೋಬೇಕಾ, ನಡಿ ಅಂತ ಹೋದ್ರೆ ಅವನಿಗೆ ಆ ದೇವಸ್ಥಾನ ಏನಾಗಿತ್ತು, ಬೀಗ ಹಾಕಿತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಬೀಗ ಆಗಿತ್ತು. ಯಾವಾಗ ಓಪನ್ ಆಗಿದ್ರು ಆ ದೇವಸ್ಥಾನ ಏನಾಯ್ತು, ಬೀಗ ಆಗಿತ್ತು. ಆಮೇಲೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಈ ಸಲ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೀ ಸುವಾರ್ತೆ ಸಾರಕ್ ಆಗಲ್ಲ, ನಾನ್ ಹುಟ್ಟಿದ ಊರು, ಈ ಊರುಗಳಲ್ಲಿ ನಾನು ಸುವಾರ್ತೆ ಸಾರ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ಹೇಳುವಾಗ ಅವ್ನೇನು ಬರಬಾರದು ಅಂತ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಮಗಳು ಹೇಳ್ದ. ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಊರು ಮಗಳವಳು, ಅವಳು ಬರಬಹುದು ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ವಿರೋಧ ಬಂದ್ರೇನು ನಾನು ಭಯ ಪಡ್ಲಿಲ್ಲ. ಆ ಪ್ರಕಾರ ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವಾಗ, ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನ பிரிக்கிறவன் யார் பிரிக்கிறாங்க? நம்மள யாரும் பிரிக்க முடியாது. தேவன் நம்மளோட இருக்கும்போது யார் எந்த ஒரு கிரியையும் என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது. அங்க வீடு கட்டத்துக்கு நான் போனேன். வீடு கட்டத்துக்கு போகும்போது சொன்னாங்க, எங்க அண்ணா தம்பி எல்லாம் வந்துட்டாங்க, ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತಿಟ್ಟಾಗ ಪೊಲೀಸ್ಗಾರ ಬಂದಾಗ ಪೊಲೀಸರು ಬಂದು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಕೂತು ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. ನಾನು ಹೇಳಿದೆ ಯಾರ ಹೆಸರಲ್ಲಿ ಇದೆ, ನನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಇದೆ. ನಮ್ಮ ಅಣ್ಣ ಕೇಳಿದ್ರು, ಯಾಕಪ್ಪ ಹುಡುಗಿನ ಮನೆ ಕಟ್ಟಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಿ, ಏನ್ ಕಾರಣ? ಅವಳು ನಮ್ಮ ಜಾತಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಲು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವಳು ನಾನು ಸೇರಿಸೋದಿಲ್ಲ, ನಮಗ್ ಅವಮಾನ ಕೇವಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನೋಡಮ್ಮ ಈ ಫೋನ್ ನಂಬರ್ ಏನಾದ್ರು ಮಾಡ್ಕೋ, ಯಾರಾನ ಬಂದ್ರೆ ನನಗೊಂದು ಫೋನ್ ಮಾಡು, ನಾನು ಅವನಂತ ಎತ್ತಿ ಒಳಗೆ ಹಾಕ್ತೀನಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ತಪ್ಪಿ ಅಲ್ಲಿ ಬರೋದು ಬಿಟ್ಬಿಟ್ರು, ಬೇರೆ ಒಂದು ಕಳ್ಸೋಗ್ಬೇಕು. ಆದ್ರು ಅದೇ ಪ್ರಕಾರ ಇದುವರೆಗೂ ದೇವ್ರನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ದೇವ್ರನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದೆ. ಅದೇ ಪ್ರಕಾರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಮ್ಮ ಒಳಗೆ ದೇವರು ಇರುವಾಗ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ಬರ್ತಾರೆ? ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ಅವನ ಶತ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಎದ್ದೇಳಬಾರದು, ನೀನು ಹೋಗ್ಬೇಕು. ನನಗೆ 3 ದಿನ 4 ದಿನ ಮೈಗೂ ಸರಿಯಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನನಗೊಂದು ವಿಶ್ವಾಸ, ದೇವರನ್ನ ನಡೆಸ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರನ್ನ ನಡೆಸ್ತಾರೆ. ದೇವರು ನಾನು ಕೂಡ ಇದ್ದಾರೆ. ಸೇವಕರ ಪ್ರೇಯರ್ ನಾನು ಮಾಡಿದ್ದೀನಿ, ಆದ್ರೆ ಸೇವಕರ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, ನಡೆಸ್ತಾರೆ. ಒಂದು ವಿಶ್ವಾಸದಿಂದ ದೇವರನ್ನ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಅದೇ ಪ್ರಕಾರ ಸೇವೆ ಮಾಡುವವರು ನೀವು ಅಷ್ಟೇ ಸೇವೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ಬೋದು. ಅಷ್ಟೇ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವಾಗ ಯಾರು நம்மளை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. சோர்வு பலவீனங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. ஆ சோர்வு பலவீனங்கள் வரும்போது நீங்க என்ன பண்ண, நின்ன பலப்படணும். எங்கள் பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதே போலதான் நீங்க என்ன பண்ணணும், சோர்வு வரும்போது பலவீனங்கள் வரும்போது நம்ம இந்த பிசாசினை எப்படி ஜெயிக்கணும்னா மண்டிகாலெல்லாம் தான் ஜெயிக்க முடியும். மண்டிகால போட்டு கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்கும் போது உனக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் அது விடுதலை தேவன் கொடுப்பார். ஏன்னா என் வாழ்க்கையில நான் நினைச்சிருக்கிறேன், என் அண்ணன் என்னை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அது ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்கு காட்டினார். ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். 21 நாள் ஜெபம் பண்ணாரு. 3 மணிக்கு எழுந்து குடும்பத்தோட ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். 21வது நாள் ஆண்டவர் எனக்கு பேசுறார். சங்கீதம் 18வது அதிகாரத்துல தேவன் என்னோட பேசிட்டே இருப்பார். அப்ப என்ன இந்த காரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். 21ஆம் தேதி என் அண்ணா என்னை கொலை பண்ணணும்னு இருந்தாரு. 20ஆம் தேதி அவன் போயிட்டார், ஆக்சிடென்ட்ல போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கிற காரியங்களை சொல்லணும்னா நிறைய அதிகமா இருக்கிறது. வீடு கட்டி குலப்பிரவேசம் பண்ணதுக்கு போயிருக்கிறேன். அந்த தொட்டில என்ன பண்ணாரு, டேங்க் தொட்டில விஷயம் எல்லாம் ஊத்தி வச்சிருந்தார். தேவனே காட்டினார். அன்னைக்கு அந்த டம்ளர்ல தண்ணி எடுத்து குடிக்கிற ஒரு சீமெண்ட் ஸ்மெல் வருது. அப்ப அந்த சீமெண்ட் ஸ்மெல் வரும்போது என்ன சீமெண்ட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி கரெக்டா இல்ல, 12 மணி 3 மணி இருக்கும். அப்ப அதை துப்பிட்டு நான் போயிட்டு படுத்துட்டேன். படுத்தா தூக்கமே வரல. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட, நீ வீட்டுல இருக்கிற இந்த சாமான் எல்லாம் என்ன பண்ண, வெளியில இந்த பெட்ஷீட் எல்லாம் துவச்சி சுத்தம் பண்ணான்றாரு. அப்பதான் வீட்டுக்கு போயிருக்கிறோம், புது வீட்டுக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், ராத்திரில யாருமே இல்ல, பெரிய வீடு. ராத்திரில என்ன பண்ண, எல்லாம் எடுத்து
துவைச்சிட்டு இருக்கேன். கரெக்டா 5 மணிக்கு தண்ணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு வெளியில போய் நான் மோட்டர் போடணும். மோட்டர் போடும்போது போட்டுக்கு அப்புறம் வந்து நான் ஜபத்தை உட்காருறேன். ஆண்டவர் பேசுறாரு, பாரு உங்க அண்ணா என்ன பண்ணிருக்கா, விஷயம் போட்டிருக்கான் பாரு, இதுவரை என்ன பண்ணிருக்காரு, துணி கட்டிட்டு வந்திருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இது என்ன உண்மைதானா, இதே நானே நினைக்கிறேனா, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இது என்னப்பா உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அது டிவி ஆசீர்வாதம் சேனல்ல போட்டு ஆலன் பால் மூலமா தேவனை பேசுறார். ஒரு சகோதரி இப்படி நீ ஜெபிச்சிட்டு இருக்கிற, ஆனா உனக்கு அந்த காரியம் அந்த கண்டத்திலிருந்து தேவன் உனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதே போல தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறவன் ஒருத்தரும் கிடையாது. எதுக்குரிய கவலையோ கண்ணீரோ வேதனை படாதீங்க, எனக்கு சபையில எனக்கு மொழி சரியா தெரியல, பாஷைகள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எதுவரைக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு சொல்றதுன்னா, கர்த்தருக்கு நீ உண்மையா ஊழி செய். கர்த்தர் கற்பனை பண்ணுகிறார், கர்த்தர் கொடுமையாயிரு. ஆனா இன்னொன்னு குறை விட்டுடு, அடுத்தவங்க மேல குறை விட்டுடு, பொறாமை விட்டுடு, தேவனுக்கு உண்மையாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிரு. அல்லேலூயா. அந்த பொண்ணு கூட வாலிப பொண்ணு சாட்சி சொல்லுங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு சாட்சி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வாலிப வயசுல கர்த்தருக்காக அந்த பொண்ணு எப்படி வாழுது பாத்தீங்களா. அது இது கொடுத்தாங்க, ஆர்டினேஷன் கொடுத்தாங்க பாஸ்டருங்க. அந்த ஆர்டினேஷன்ல நான் பார்க்கும்போது ஒவ்வொரு பாஸ்டர்களும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆர்டினேஷன் எடுத்த பாஸ்டர்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த பொண்ணு மேல இறங்கி அந்த அபிஷேகத்தை ஜெபிச்சது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. அந்த பொண்ணு மேல பரிசுத்த ஆவி எல்லாம் என்ன பாஸ்டர்கள் எல்லாம் சும்மாதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அபிஷேகத்துல யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, அபிஷேகத்துல பேசி குதிக்குது வண்டிகள்ல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. அது போல இந்த உலகத்துல யாரும் நம்மளை பிரிக்க முடியாது, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம உங்களுடைய ஐக்கியம் யாருடையது நம்ம பார்க்கிறோம். ஒன்றாவதாக பிதாவாகிய தேவனோடது. 1 யோவான் 1:3 யாராவது வாசிங்க. 1 யோவான் 1:3. நம்மளோட ஐக்கியம் யாரோட இருக்கிறது? நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யாரோட இருக்கணுமா? நம்மளோட ஐக்கியம் பிதாவோடு தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்ம ஐக்கியம் இருக்க வேண்டும். இது உலக பிரகாரமான ஐக்கியமோ இல்ல அந்நியஜனங்கள் ஐக்கியமோ இருந்தா கூட அவர் எப்படிப்பட்டவங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அவங்ககிட்ட நம்ம ஸ்நேகிதர்களாக இருக்கணும், ஸ்நேகிதர்களாக அவங்கள மாற்றவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஐக்கியம் பிதா குமாரனோட நம்ம ஐக்கியம் இருக்கணும். இன்னொன்னு பரிசுத்தாவியரோட கூட நம்ம ஐக்கியம் இருக்கும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியரோட ஐக்கியம் கூட நம்ம இருக்கணும். அது படிங்க. நீங்க ದೇವರ ಪ್ರೀತಿಯು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಇರಲಿ. பரிசுத்தாவியோட ஐக்கியம் நம்ம எல்லாரோட இருக்கணும். பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருக்கும் போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். பலவீனமா இருந்தாலும் தேவன் நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. பரிசுத்தாவியோட ஐக்கியம் நம்மளுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல நான் ரொம்ப நாளா ஜெபிச்சிட்டு இருந்தேன், பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இருக்க வேணும், பரிசுத்த சபைகள ஐக்கியம் இருக்க வேணும் இல்லைங்களா. பரிசுத்தவான்களோட ஐக்கியம் நம்மளுக்கு இருக்கும் போது அந்நிய காரியங்களை பேச மாட்டோம், உலக பிரகாரமான காரியங்களை பேச மாட்டோம், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பேசுவோம். அதனால பரிசுத்தவானோட ஐக்கியம் நம்மளுக்கு வேணும். பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் ஐக்கியம் வேணும், பரிசுத்தவான்கள் சபைகள் ஐக்கியம் வேணும். அப்படி இருக்கும் போது இன்னும் ஆவியானவருக்குள்ளே நம்ம வளர்றோம், இன்னும் ஆவியானவருக்குள்ளே நம்ம வளரா தேவன் என்ன பண்ண நம்மளுக்கு உதவி செய்வராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இன்னொன்னு அப்போஸ்தலர்களோட கூட ஐக்கியம் நாம இருக்கணும்னு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது நீங்க வசனத்தை நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஒரு நினைச்சுக்கோங்க,
நம்மள பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி எத்தனை பேர் பரிசுத்த ஆவியால நிரப்பி இருக்கிறீங்க? அபிஷேகம் எத்தனை பேர் இருக்குது? அல்லேலூயா. அபிஷேகம் இருக்குது இல்லையா? பரிசுத்த ஆவியால நிரப்பி இருக்கிறோம் இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆவிலே எப்போ நிரப்பி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோமா? நீங்க தனியா ஜெபத்துல கூட நீ ஜெபிக்கிறீங்க, சபைகள கூட வந்து ஜெபிக்கிறீங்க. பரிசுத்த ஆவிலே நிரம்பி ஜெபிக்கிற அனுபவங்கள் எத்தனை பேருக்கு இருக்குது? ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்தவானோட சரி சீஷர்கள் அன்னைக்கு என்ன பண்ணா, மேல வீட்டுல 120 பேர் மேல அவர் என்ன பண்ணார்? ஆவியானவர் ஊற்றினாரு. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க யாராவது சோர்ந்து போனார்களா? இல்ல. யார் என்ன பண்ணல? சோர்ந்து போகல. அவர் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு நாளும் வீடுகளை தோறும் போய் அப்பம் விட்டு சபைகளை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபைகளை சேர்த்தாருன்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? கேள்வி. இப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம மேல அபிஷேகம் இருக்கிறது இல்லையா? அந்நிய பாஷை இருக்கிறது, தீர்க்கதரிசி வார்த்தைகள் கூட கொஞ்ச நேரம் இருக்கிறது. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? அது சகோதரன் சொன்னது போல பேரு புகழுக்காக ஆடம்பரத்துக்காக நம்ம ஊழியம் செய்யறோமா? இல்ல பரிசுத்த ஆவியால நிரம்பி நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மளோட இருக்கிறாரா? எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட எப்பொழுது இருக்க முடியுமா? ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்ம கூட இருக்க முடியுமா? சொல்லுங்க. இருக்க முடியுமா? இருப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மளோட இருப்பாரா? இருக்க போதுமா? முடியுமா? அல்லேலூயா. ஆமா, முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மளோட இருக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிச்சு அவளே நம்ம நீங்க எங்க வேலைக்கு போனாலும் பரவாயில்ல. நீங்க நினைக்கலாம் நீங்க எல்லாம் முழு நேரம் ஊழி செய்றீங்களா, எப்போ நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன தெரியுதானே, நீ வேலை செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நீ துதித்து கொண்டு இருக்கும் போது, அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. அதனால இந்த அப்போஸ்தலர்களோட எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனால அவங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் போய் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சபையில ஆத்மாக்களை சேர்த்தார்கள். எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் செய்தார்கள். அல்லேலூயா. அதே போலதான் தேவன் என்ன பண்ணார்? உங்களுக்கு என்ன பிரிச்சு எடுத்திருக்கிற காரியம் என்னன்னா, எப்பொழுதும் தேவனுக்காக இனிமே பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும். தேவனோட ராஜ்யத்துக்கு ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துறவங்களாக இருக்கணும். அதனாலதான் தேவன் உங்களுக்கு என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் தேவன் உங்களுக்கு என்னை வேறு பிரித்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஏதோ நம்ம வந்தோம் ஜெபித்தோம் போனோம் இருக்காம வேதத்தை நம்ம தியானித்து வாசித்து அதன்படி நடக்கும் போது கர்த்தர் ஏன் நம்மளோட இருக்க மாட்டார்? பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்மளோட இருக்க மாட்டார்? கண்டிப்பா இருப்பார். அல்லேலூயா. ஒரு காரியம் நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் கண்டிஷனா தான் பேசுவேன். ஏன்னா என் ஜெபம் அப்படிதான் இருக்கும். ஆனா எல்லாம் ஆசீர்வதிக்கிறார் சொல்லிட்டு போவோம். என்னால முடியாது, நான் கண்டிஷனா பேசுவேன். ஊழியக்காரர்கள் எங்க படிக்கணும். அல்லேலூயா. சரியா? ஆனா தேவன் என்ன பண்றாரு? நம்மளோட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? கண்டிப்பா நம்மளோட இருப்பார். ஏன்னா அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவரை தேடும் போது, அவரோட இருக்கும் போது, அவர் கற்பனைப்படி நடக்கும் போது கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். நம்ம தேவைகள் யார் சந்திப்பாரு? சந்திப்பார். ஹல்லேலூயா. அதனால தேவன் நம்மளோட இருப்பாருங்க. எத்தனோ பேர் இருக்காரு நம்மளை மட்டும் ஏங்க தெரிந்து கொண்டு இருக்காரு. உங்களுக்கு ஏங்க அந்த தாகம் வந்துச்சு? ஒளி செய்யற தாகம் எதுக்காக உங்களுக்கு வந்துச்சு? சபை கட்டுனர் எதுக்காக உங்களுக்கு வந்துச்சுங்க அந்த தாகம்? நான் என்ன மாதிரி பணத்துக்காக நீங்க வரல. நான் சொல்றேன், நான் பணத்துக்காக ஃபர்ஸ்ட் வந்தது எதுக்காக? பணம் வந்தா என்ன பண்ணு, இங்க வந்துச்சுன்னா எனக்கு எல்லாரும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் வந்தேன். ஆனா நீங்க அப்படி கிடையாது. சரிங்களா? நீங்க பணத்துக்காக யாரும் வரல. நீங்க என்ன பண்ண? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால நீங்க வந்து இருக்கிறீங்க. அதுதானே? அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும் போது கண்டிப்பா எல்லா காரியங்களும் அவர் செய்யறவரா இருக்கிறார். ஒரு காரியங்க என்னன்னா, நான் ஒருத்தர் நம்ம விசுவாசி மேல ஒரு கோச்சுக்கிட்டேன். அவர் ஏதோ பேசுறாரு, எதிர்த்து பேசுறாரு. அதை நான் என்ன பண்ணேன், இவரெல்லாம் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முறுமுறுத்தேன். நான் அவ்வளவுதான். காரில் வரும்போது எங்க மகள்கிட்ட மருமகள் கிட்ட சொல்லி முறுமுறுத்துட்டு வரேன். இவனெல்லாம் இப்படி பேசுறான்ப்பா, என்னப்பா பண்றது, இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு வந்தாங்க. இங்க வந்து நிக்கிறேன், என் வாயை திறக்க முடியல. அப்போ பேசவே முடியல, பாட முடியல, ஜெபிக்க முடியல. ஆண்டவர் என்ன இது, நான் நல்லா தானே வந்தேன், என்னப்பா என்கிட்ட என்ன குற்றம் இருக்கிறதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவனை குற்றம் தீர்க்க நீ யாரு? அவன் நீ பேசலாம் அப்படி
நீ அப்படி சொல்லலாமா அப்படின்னு. சரின்ட்டு பேச முடியல என்னால, என் மருமக சொன்ன என்னால பேச முடியலಪ್ಪ, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಮಾತಾಡಾಕ ಆಗಿಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲಮ್ಮ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮಗನ ಮೊಮ್ಮಗನ ಅಳಿಯಂಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಪ್ಪ ಏನಪ್ಪ ಮಾಡೋದು, ಮಾತಾಡಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ ನನ್ನ ಕೈ, ಗೊತ್ತು ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, ಏನಪ್ಪ ಕಾರಣ ಅಂದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಆಂಟಿ, ನೀನು ಮಸೀದಿಗಿದ್ದಾನೆ ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಮೇಲೆ ನಾನು ಕೊನೆ ಹೇಳ್ಬೋದಾ, ಅದು ಬೈಬೋದ ನೀನು, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ನಾವು ಮಾತಾಡಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ನೀನು ಅದೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಬೋದಾ, ನೀನ್ ಕ್ಷಮಿಸ್ಬೇಕಲ್ವಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವ್ ನಿನ್ ಬಾಯಿ ಕಟ್ಟಾಗಲ್ಲ. ಈ ತರ 2-3 ಸಲ ನನ್ಗಾಗಿದೆ. ಇವಾಗ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಗೌನವಾಗಿರ್ತೀನಿ, ಯಾರ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡಲ್ಲ, ಯಾರ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡಲ್ಲ. ಇವರನ್ನ ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀವು ನನ್ ಬಾಯಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕಟ್ಟಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಏನ್ ಮಾಡಲ್ಲ, ಮಾತಾಡಲ್ಲ. ನಾ ದೇವ್ರ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳೋದಷ್ಟೇ, ದೇವ್ರೇ ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡವಾಗ ಅಪ್ಪ ಯಾರಿಗಾವ್ದು ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಕ್ಷಮಿಸಿಬಿಡಪ್ಪ, ಇವತ್ತು ನಾನು ನಡೆಸು ಸ್ವಾಮಿ ನೀನು ಅಂತ ಬರೋದು ನಾನು. ಹಲ್ಲೆಲೂಯ. ಆ ಪ್ರಕಾರ ದೇವ ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವಾಗ ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಹೆಂಗ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಗೊತ್ತಾರೆ, ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನನಗೆ ಇರೋ ಇದು ಏನಂದ್ರೆ, ನಾನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯ ಮಾತಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ನಿಂತ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ, ನನ್ನ ಕೈಯೆಲ್ಲ ಆಗಲ್ಲ, ಅದೇನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ಸರಿ, ಆ ಪ್ರಕಾರ ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಅದೇ ಪ್ರಕಾರ ಇನ್ನೊಂದು ನೋಡಿ ಹೋದ್ರಿ 5ನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಮತ್ತೇಯು 10வது அதிகார 41 10:41. தீர்க்கதரிசி என்றும் நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஹல்லேலூயா. நீதிமான் என்ற நாமத்தை நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். ஹல்லேலூயா. ஆமா, தீர்க்கதரிசிகளே என்ற நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர் நம்ம இன்னொரு வாட்டி பலனை அடைவார்கள். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். நான் எடுத்த மெசேஜ் வேற, இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வேற. சரி, 6வதாக பரிசுத்தவான்களோடு 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:2 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்தியுள்ள கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தவான்களால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தை எங்கும் தொழுது தேவனுடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறார், அனைவருக்கும் எழுதுகிறார். அதாவது ஹல்லேலூயா. ஆமா, தேவனை தெரிந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் அனைவருக்கும் எழுதுகிறார் அவர். அப்படின்னா தேவனை நேசிச்சு உங்களை அழைத்திருக்கிறாருன்னா தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு கால் கொஞ்சம் இது பண்ணிடலாம். பெண்களுக்கு 7 காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் பைபிள். அது சுருக்கமா சொல்லிவிடுறேன். பிரசங்கி 1:13 நீங்க பார்க்கும்போது கட்டக்கன் வாசிக்க நான் மீனிங் சொல்றதுல கைவாயிடுச்சு. அதுல பிரசங்கி 12:3 பாருங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 2 பேருக்கும் சொல்லியிருக்காங்க. அது என்ன காரியம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா 12:13 பிரசங்கி 12:13 தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளு. ஹல்லேலூயா. போதும். தேவனுக்கு பயந்து என்ன பண்ணுவா, அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவராக நம்ம என்ன பண்ணணும், ஸ்திரீகளானாலும் சகோதரர்களாகவும் இருக்கணும். 2வதாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு 22:37 வாசிங்க. மத்தேயு 22:37.
ಮತ್ತೆ ನಿನ್ನ 22 ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನನ್ನು ಹಾ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೆಂಗೆ ನಾವು ದೇವರನ್ನ ಇದು ಮಾಡಬೇಕು? ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬ ಆಜ್ಞೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂದ ಆಜ್ಞೆಯೇ முக்கியவாதது. ஹல்லேலூயா. சாப்பிடும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு விசுவாசத்தோடு நாம சேவிக்கணும். ஆனா எத்தனை பேர் நம்ம அப்படி சேவிக்கிறோம் அப்படின்னா, ஆதில இருக்கிற அந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்கா? ஆதில இருந்த தர்ஷனங்கள், ஆதில இருந்த உபவாசங்கள், ஆதில இருந்தது எல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதா? அதை நினைச்சு நம்ம பார்க்கணும். ஆனாலும் அது எழுந்திருந்தா கூட தேவன் நம்மளுக்கு மறுபடி கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் முழு இருதயದಿಂದ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ಸೇವಿಸಬೇಕು. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம பார்க்கிறோம், எபேசியர் 4:32 வாசிங்க. மூன்றாவதாக எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவாய் தயவாயும் மனதுருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவனும் நம்மளுக்கு மன்னித்தது போல, தேவன் நமக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ண, நம்ம ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவனை நேசித்து தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அஞ்சாவதாக நம்ம பார்க்கும்போது 5:6 வசனம். அஞ்சாவதாக நம்ம பார்க்கும்போது 6வதாக 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16 16 18 வரை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். எப்பொழுது தேவன் ஜெபம் பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம என்ன பண்றார்? மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். 7வதாக நம்ம பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 3:21 வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசியர், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே ஆமென். ஹல்லேலூயா. அம்மா கொலோசியர் 3:25-23. ஓகே. ஹல்லேலூயா. நீங்கள் எதையே செய்தாலும் அதை ஆண்டவருக்கு என்று செய்யுங்கள். மனப்பூர்வமா என்ன செய்யணுமா? 22 மனப்பூர்வமா எல்லாம் 23 மனப்பூர்வமா நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் எழுதிக்கலாம். ஸ்தோத்திரம். தேவனின் நிறைய காரியங்கள் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி. தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. மறுபடியும் நமக்குள்ள